மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இது ஃபலூடா ஷாப் அப்படிங்கிற கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஐஸ்கிரீமு, பீட்சா எல்லாமே விற்கிறாங்க. நாங்கள் வந்து அங்கே ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். மித்ரா வந்து ஆர்டர் போட்டால் அடம் பிடிச்சி அதை வந்து என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு மேடம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து எனக்கும் டக்குன்னு பீட்சா வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நானும் அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மித்ரா வந்து அதுக்கு அந்த பீட்சா வாங்கிறதுக்கு முன்னாடி மித்ரா அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தான்னு அங்கே சுட்டி டிவிலாம் போட்டுவிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அவள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த இது அட்மாஸ்பியர் பார்க்கவே, அந்த ஹோட்டல் பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியராக இருந்தது. அந்த பிக்சர்ஸு, இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே அந்த தி ஃபலூடா ஷாப்பு அப்படின்னு பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அந்த ஜெயில் தீமில் இருந்துச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது வந்து ஜெயிலு, இட்ஸ் அ ஜெயில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். மித்ரா வந்து அந்த ஒரு ஸ்கூப், அது வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம் அது பேர். அந்த ஒரு ஸ்கூப்பை வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்தா, இங்கே பார்த்தியா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பீஸா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்களும் வேணால் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து 4 ரோடு கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கடை. எங்கேன்னு சரியாக லொக்கேஷன் தெரில. ஆனால் அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆர்டர் போட ஒன்று நல்லா சூடாக வந்து டெலிவர் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து, அம்மா வந்து ரோல் ஆர்டர் போட்டிருந்தாங்க, வெஜ் ரோலு. அப்பா வந்து சீஸ் பால் ஆர்டர் போட்டிருந்தாங்க. சீஸ் பாலும் நல்லா இருந்துச்சு, வெஜ் ரோலும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் 3 பேர் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். மித்ரா வந்து ஷேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் வந்து ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அப்பத்தாட்ட சொல்லவான்னு கேட்டதுக்கு உடனே முடிச்சா. அதுக்கப்புறம் நானும் ஒரு சீஸ் பால் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டக்குன்னு வாய் சுட்டுருச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே எல்லாமே ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருந்தது. சுட கொடுத்தாங்க. அப்புறம் வெளியில் என்ட்ரன்ஸில் ஊஞ்சல் இருந்தது. அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அந்த ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணுங்கள். பாய்.